Hi friends, வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டெய்லி மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். இடையில நம்ம ஃபர்டிலிட்டி கோச்சிங், அப்புறமா நியூட்ரிஷன், டயட்டிஷியன் ஒர்க்குன்னு கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டோம். ஸோ அதனால் இடையில கொஞ்சம் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியல. ஸோ எல்லாருக்குமே தொடர்ந்து கோச்சிங் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம். பட் இடையில கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருந்ததுனால முடியல. ஸோ இனிமேல் கரெக்டாக ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 மணிக்கு வீடியோ வரும், மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டயட்டில் நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய 5 முக்கியமான உணவுகளை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன கேட்டால் நான் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு 5 ஃபுட் இது தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் சொல்ல போகிற எல்லாருக்கும் சொல்கிற மெயினான ஃபர்ஸ்ட் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனானா, அதுலேயும் ரெட் பனானா. இந்த ரெட் பனானா ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெட் பனானா ரொம்ப 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 பெனிஃபிட்டானது. இதில் வைட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டையோட குவாலிட்டிக்கும் அவங்களோட ஃபர்டிலிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆகிறதுக்கும் ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட விந்தணுக்கள் நல்லா அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கும் அதோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து 2வது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் கரு நல்லபடியாக வளர்ந்து அது நல்லபடியாக டெலிவரி வரைக்குமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம மாத்திரை மூலமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர், கேபேஜ், அதாவது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கீரை வகைகள், முக்கியமாக பாலக்கீரை, பசலைக்கீரை வகைகள், ஸ்பினச் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரிச். ஸோ இது உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு, குவாலிட்டிக்கு, அதே மாதிரி அதோட DNA நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 3ஆவதாக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஃபுட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் C ரிச் ஃபுட்ஸ். இந்த விட்டமின் C ரிச் ஃபுட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக இருக்கக்கூடியது டாப் 1ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விட்டமின் C ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது சின்ன நெல்லிக்காயில் தாங்க. சின்ன நெல்லிக்காய் மீன்ஸ் முழு நெல்லிக்காய், ஆனால் சைஸில் அது சின்னதாக இருந்தாலும் அதில் விட்டமின் C கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா கொய்யா. இது ரெண்டையும் நீங்கள் மாற்றி டெய்லி இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் 2-3 நாட்கள் எடுத்துக்கிட்டு வந்தாலே உங்களோட கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும், கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் உங்களோட கருமுட்டையை பாதுகாக்கும். உங்களோட கருமுட்டை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் C ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரஞ்சு, அப்புறமா முழு நெல்லிக்காய், கொய்யாக்காய் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் விட்டமின் C அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது உங்களோட கருமுட்டை குவாலிட்டிக்கு லோ AMH. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது, எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சத்து எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 எதுலலாம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக இப்போ வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வால்நட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட் இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் ஒமேகா 3 ரிச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மத்தி மீன் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி கொழுப்பு அதிகமுள்ள மீன்களான மற்ற இந்த சால்மன் மீன் அந்த மாதிரியான மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒமேகா 3 நிச்சயமாக கிடச்சிரும். ஸோ இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் ரெகுலராக உங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது நிச்சயமாக உங்களாலேயும் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் அட்வைஸ் அண்ட் டயட் அட்வைஸ் அண்டு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான யோகா அட்வைஸ், மற்ற அட்வைசஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்டிலிட்டி கோச்சிங் ப்ரோக்ராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.